மக்களிடம் மதவாதத்தை தூண்டும் வகையில் பேசும் மோடி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மல்லிகார்ஜுன கார்கே கோரிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்துவிடும் என்ற பேச்சுக்கு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் கண்டனம். வெளிநாடு மற்றும் இந்தியாவின் வெளி மாநிலங்களில் வாழும் தமிழர்களின் நலன் காக்க அயலக தமிழர் நல வாரியம். அயலக தமிழர்களின் நலன் காக்கும் புதிய வாரியத்தில் உறுப்பினராக இணைய தமிழக அரசு அழைப்பு. மக்களவை 5ஆம் கட்ட தேர்தலை ஒட்டி அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. ஒடிசா உள்ளிட்ட 8 மாநிலங்களில் 96 தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்ட சோதனைகள் இதுவரை 8,890 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். 3,958 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். குஜராத்தில் மட்டும் 1,187 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். 815 கோடி மதிப்புள்ள மது வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் பட்டியல். டெல்லியில் பாஜக அலுவலகத்தை ஆம் ஆத்மி கட்சியினர் நாளை முற்றுகை போராட்டம். கட்சி நிர்வாகிகளை முடிந்தால் கைது செய்யுங்கள் என்று மோடிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சவால். இடஒதுக்கீடு தொடர்பான இந்திய அரசியல் சாசனத்தை மாற்ற முயற்சிக்கிறது பாஜக. அரசியலமைப்பை மாற்ற துடிக்கும் பாஜகவை மக்கள் நிராகரிப்பது உறுதி என சீதாராம் யெச்சூரி திட்டவட்டம். சென்னையில் அனுமதி பெற்று வைக்கப்பட்டுள்ள பேனர்களின் உறுதித்தன்மையை ஆய்வு தொடங்கியது. அனுமதி பெறாமல் வைக்கப்பட்ட 513 பேனர்களை அகற்றி சென்னை மாநகராட்சி நடவடிக்கை. தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் ஆறுகள் அருவிகளுக்கு செல்ல வேண்டாம். கனமழை காரணமாக வெள்ள அபாயம் இருப்பதால் நெல்லை மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பதை முன்கூட்டியே கண்டறிய சென்சார் பொருத்த நடவடிக்கை. அருவிகள் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவன் உயிரிழந்ததை அடுத்து வனத்துறை நடவடிக்கை. தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா மையங்களுக்கு செல்பவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம். 21ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பேரிடர் மேலாண்மை வலியுறுத்தல். உதகை மழை ரயில் சேவை அடுத்த 2 நாட்களுக்கு ரத்து. கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. உணவுப் பொருட்களில் அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துவதை தடுக்க கோரிய வழக்கு. மத்திய உணவு பாதுகாப்பு ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் புழல் சிறையில் அடைப்பு. 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க சென்னை நீதிமன்றம் உத்தரவு. நாட்டில் 40% வாகனங்கள் காப்பீடின்றி இயங்கி வருகின்றது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். மேற்கு வங்க கடலில் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட். திருவாரூரில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையில் பருத்தி மற்றும் எள் சாகுபடி பாதிப்பு. மகசூல் பாதிக்கும் என விவசாயிகள் கவலை. ஆம் ஆத்மி எம்பி சுவாதி மாலிவாலை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட வைபவ் குமார் ஜாமீன் மனு தள்ளுபடி. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் உதவியாளர் வைபவ் குமாரின் போலீசார் விசாரணை. சிங்கப்பூரில் கொரோனா வைரஸ் மீண்டும் பரவுகின்றது. 25,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு பதிவு.